எப்படி கண்டை தேடி பிடிக்கின்றதோ அதை போல நீங்கள் அழுது அந்த காளியாம்மாளிடம் உங்கள் குறைகளை அம்பாள் ஓடி வந்து அவள் உங்கள் உறவி எடுத்து வைத்தாள். அவள் 1000 அடி ஓடி வந்து பாத்தியா நம்மள இவங்களை போட்டு அப்படியே போட்டு அத்தா இந்த சொந்தம் போடும். சிவபெருமான் அப்படிப்பட்ட அவன் தன்னையே தருவான். அதே போலேதான் காரியம். அந்த காரி உங்களை காத்து அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு சிலை இருக்கின்றது. அதை அவனுக்கு அந்த கைலாயத்திலே வசித்திருப்பதற்கு அவனுக்கு 5 கோடி ஆண்டுகளை இறைவன் கொடுக்கின்றான். புது மண்ணால் 10 கோடி சுற்றுழல் மங்கையும் தானும் துணைந்துடனே நிற்கும் போதொரு காலை கணிந்தழுவார்க்கு கதியன் பாடி அந்த சிவபெருமான் உமையம்மையுமாக தொழுது உருகி அழும் போதும் வேலை அரை அவளுடைய நவசக்திகளையும் திரட்டி முருகப்பெருமானுக்கு வேலாக கொடுக்கின்றாள். நாளைய நாள் தைப்பூசம். அந்த தைப்பூசத்தையே தான் அங்கே வேல் கொடுக்கின்றாள் முருகப்பெருமானுக்கு. அங்கே சூரபக்தனை வதம் செய்வதற்காக அம்பாள் தன்னுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி வேலாக கொடுக்கின்றாள். அதைத்தான் கருதுகிறாள். எழும் போதும் வேலும் மகிழும் என்ற சிவபெருமானே அந்த வாயிலே வருமாக இருந்தால் நீங்கள் சிவத்தை அடைகின்றீர்கள். நீங்கள் சிவத்தை அடைகின்றீர்கள். இல்லை என்றால்
அப்ப இந்த வழிபாட்டின் நோக்கம் என்ன? இருக்கின்றாள் அம்பாள். மெய்யடியார்களே, அந்த மூல மந்திரத்திலே சொல்லும் கவசா அப்படிப்பட்ட அந்த கவசமாக அம்பாள் உங்களை காப்பாள். மெய்யடியார்களே, நீங்கள் அம்பாளை வணங்குவது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அம்பாள் மற்றதை எல்லாம் அவள் அருட்கண்ணால், அந்த அவளுடைய அருட்கண் என்பது சும்மா கண்ணல்ல, அந்த அருட்கண்ணால் பார்த்தவுடன் ஒளிரும் பரா சிந்தையை காரணங்காட்டி தெளியும் சிந்தையை காரணங்காட்டி செழிக்கும் மழையுடன் பெரும் செல்வம் உண்டாக்கும். செழிக்கும் மழையுடன் பெரும் செல்வம் உண்டாக்கும். அடிக்கும் அவளை அறிந்து கொள்வார்க்கே. பாருங்கள், அவள் சொல்கின்றாள், ஒளிரும் அவள் ஒளி வடிவமானவள், ஒளிரும் பராசக்தி உனக்குள்ளே வந்து அமர்ந்தாள். ஒளிரும் பராசக்தி அவள் உனக்குள்ளே அவள் வந்து என்ன பஞ்சக்குள்ளே அம்மா உங்க கல்வி தகுதி என்ன? இந்த கல்வியில நோக்கம் என்ன? இந்த கல்வி மக்களுக்கு படிப்பிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த உள்ள அங்கே மார்ச் கொஞ்சம் குறைஞ்சோடனே போய் தற்கொலை வந்து சொல்றார், ஒளிரும் பரா அந்த தண்ணீர் தெளிவடைந்து என்றால் மெய்யடியார்களே அப்படி தெரிவிக்கின்றார். ஒளிரும் பரா மெய்யடியார்களே, யாரால் வருகின்றது என்றால் அம்பாளால் வருகின்றது. நாங்கள் அவளை பூஜை செய்து வழிபடுகின்ற போது அவள் மனம் கழிந்து அந்த மழையை பெய்யவிருக்கின்றார். தான் பாத்தீங்கன்னா நல்ல மழை. எங்களுக்கு பாருங்கள், மற்ற இடங்களிலே அப்படி மழை இல்லை. எங்களுடைய இதை சொல்வார்கள், இந்த பூமி 38,000 கிலோமீட்டர் சுற்றளவு. 38,000 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள அந்த பூமியிலே நாங்கள் ஒரு கோயிலை தாவித்து விட்டு அம்மாவிடம் வேற்றெடுக்கிறோம். அம்மா, நாங்கள் இந்த தீயதிலே கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த தீயதிலே கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். இந்த பூமியை குளிரவைக்கிறோம் தாயே என்று கேட்கின்ற போது பாருங்கள், அந்த கும்பாபிஷேகத்துக்காக அம்பாள் உடனே மழையை பெய்து தன்னுடைய கருணை வெள்ளத்தை பொழிந்து இந்த புழுதி அடங்கி பாருங்கள், உங்களுக்கு அந்த சுபூட்சத்தை தருவதற்காக அம்பாள் ஏற்பாடுகளை செஞ்சு தருகின்றாள். மெய்யடியார்களே, இதை அறிந்தவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அறியாதவன் மழை பெய்யுது ஐயா, என்னவோ மழை பெய்ஞ்சிச்சு எண்ணுக்கு நாம கோபமே தவிர அது அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும் எண்ணத்தை செய்திக்கின்றாள் அம்பாள் என்று. அந்த மழையை தருபவள் அவள் தான். மெய்யடியார்களே, மழையை தந்து உங்களுடைய உள்ளங்களை குளிர்வித்து நீங்கள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்பவளும் அவள்தான். அதனாலே இன்றைய கல்வி முறையிலே நீங்கள் அது வன்மத்தை தான் விளைக்கின்றது. மெய்யடியார்களே, அதனாலே அறம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் கோயிலாக சென்று என்னுடைய இந்த சிற்றுரைகளை கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. திருமந்திரத்திலே இருக்கின்ற சில ஒரு 3000 பாடலிலே ஒரு 50 பாடல்கள் என்றாக சொல்லி இந்த மக்களுக்கு அதை சென்றடைய வேண்டும்.
அந்த திருமந்திரம் சிவபெருமானால் சொல்லப்பட்டது, அந்த ஆகமம் சிவபெருமானால் தரப்பட்டது. அந்த ஆகமத்திலே இருந்து இருந்தானே இதில்தான் கண்ணதாசன் கையாளுகிறார்கள். நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொல்கிறான். கண்ணதாசன் கூட எங்கே இருக்கின்றான்? திருமந்திரத்திலே இருந்தான் கையாளுகிறான். எங்கே பாரதி கையாளுகிறார் பாருங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதி எதிலே கையாளுகின்றான் என்றால் திருமந்திரத்திலே இருந்து கையாளுகின்றான். வானின்றிடிகிலன் பாருங்கள், சிவபெருமானால் சொல்லப்பட்ட பாடலை சொல்கின்றேன். வானின்றிடிகிலன் மாகடல் பொங்கிலன், எங்க சுனாமி பொங்கினது நம்ம 10,000 ஆண்டுக்கு முதலே சொல்றாங்க அந்த பாடல்ல. 10,000 ஆண்டுக்கு முதலே சிவபெருமான் சொல்றார், வானின்றிடிகிலன் மாகடல் பொங்கின்றன் காணின்ற செந்தி வென்று கலங்கிற காடு தீ வந்து என்ன அடிச்சாங்க, என்ன உறுதிப்பாட்டு சொல்றார். வானின்றிடிகிலன் மாகடல் பொங்கிலன் காணின்ற செந்தி வென்று கலந்துடன் மாறுன்றி மாறுதம் தண்டமடால் கையாளுந்தான் என்றால் நாட்டிலே அந்த சுதந்திரம் வருவதற்காக அவர் வைராக்கியத்தை அடைவதற்காக இந்த திருமந்திரத்திலே எடுத்து கையாளுகின்றார். ஆனால் சிவபெருமான் சொல்கின்றார் என்ன, நான் இறைவனை என்ன நடந்தாலும், இந்த ஐம்பூதங்களால் எது நடந்தாலும் நான் இறைவனை ஒன்றி நாடுவன் தானே என்று அந்த ஐம்புலன்களை அடக்கி அந்த ஆமை எப்படி தனக்குள்ளே உள்ளடக்குகின்றதோ அதை போல ஐம்புலன்களையும் அடக்கி அம்பாளின் அந்த எண்ணத்தோடு அவளோடு கலக்க அந்த பாதார விந்தங்களிலே கலக்கின்ற போது நீ இறைநிலையை அடைகின்றாய். அதைத்தான் திருமந்திரத்திலே ஒரு பாடல் சொல்லும். யாரறிவாரடியின் பெருமையை, பெருமானுக்கு ஒரு தடவை வைத்தால் போதும். யாரறிவார் அடியின் பெருமையை, யாரறிவார் அங்கவள் நின்றதை. அம்பாள் பார்த்துட்டு நிற்கிறாங்க. யாரறிவார் அடியின் பெருமையை, யாரறிவார் அங்கவள் நின்றதை, யாரறிவார் 68 ஆக்கையை. 68 வடிவம் எடுத்திருக்கிறார். யாரறிவார் காவலானதை, உன்னை காவலாக காத்திருக்கிறாள் அம்பாள். நான் சொல்லவில்லை, திருமந்திரத்திலே சிவபெருமானால் ஆகமத்திலே 9 ஆகமத்தை தான் அவர்கள் கூறியிருக்கிறார். சிவபெருமான் 28 ஆகமத்திலே 9 ஆகமத்தை தான். ஏனென்றால் நாங்கள் கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலியிலே வாழ்கின்ற நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சில விஷயங்கள் கிடைத்தால் நாங்க பறந்து விடுவோம். பறக்கிறதுக்கெல்லாம் வந்துடுமே, பறக்கிறதுக்கெல்லாம் ஆகம பிரவேசம் என்று சொல்வார்கள். அப்ப அப்படி எல்லாம் நாங்க என்ன குறுக்கு வழியில நம்ம வேலையை பார்த்துக்கோன்றதுக்காகத்தான் சிவபெருமான் நினைத்தார் 9 ஆகமத்தை உனக்கு தந்து இறை நிலையை நீ எய்த வேண்டும். இறை நிலையை எய்தி நீ அந்த சிவத்தை எங்கிருந்து வந்தாயோ, எங்க நாங்க சிவபெருமானிடம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றது, சூரியனையும் சுற்றி வருகின்றது. அப்படிப்பட்ட இயங்கு சக்தியாக அம்பாள் இருக்கின்றால், சிவபெருமான் இருப்பு சக்தியாக இருந்து கொண்டு நாங்கள் இயங்கு சக்தியை இன்றைக்கு இருக்கின்றோம். இரவும் பகலும் உங்களுக்கு இருக்கின்றது, நல்லது தீது எல்லாம் இருக்கின்றது. இந்த உலகத்திலே அதை நாங்கள் பொறுத்து அந்த சிவபெருமானை நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலையை அடைய வேண்டும். இதுதான் எங்களுடைய வாழ்வின் முக்கியம். அதே நேரத்திலே இந்த உலகத்திலே வாழ்வதென்றால் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், எல்லாம் வேண்டும். இன்னைக்கு தங்க 4 லட்சத்துக்கு போயிட்டு அப்ப இன்னைக்கு எங்களோட முன்னோர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் தான் எங்களோட முன்னோர்கள். பாருங்கள், எங்களோட தாத்தா, பெரியப்பா, சின்னப்பா எல்லாம் சேர்த்து போறாங்க. கொடுங்க கையில வச்சுக்கொள்ள கொடுமா.
போங்க நீங்க போங்க உள்ள போங்க ஆமா கொஞ்சம் பழைய ரெண்டு தட்டு வைங்க நம்மளா தான் ஒரு பக்கம் சேகர் கோச்சுக்குள்ளாங்க போட்டு எடுக்காதீங்கம்மா கோச்சுக்குள்ளாங்க போட்டு எடுக்காதீங்க கோச்சுக்குள்ளாங்க உங்களுக்கு வேண்டியதை தரக்கூடியவள் தான் எங்களுடைய காளியாம்பா. உங்களுக்கு சகலதையும் தருவாள். மெய்யடியார்களை ஏன் சொல்கின்றேன் என்றால் அடியேன் பெற்றிருக்கின்றேன், அடியேன் பெற்றிருக்கின்றேன், எல்லாத்தையும் பெற்றிருக்கின்றேன் மெய்யடியார்களே. எட்டாம் நீங்கள் ஒரு ப்ரொவிஷனோடு என்னோடு விவாதம் பண்ண கூப்பிட்டாலும் நான் அவரோடு கணிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறேன். அப்பனை
நீங்கள் போங்கம்மா போங்கம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் இன்றைய நேரமாக சிறப்பாகவும் இந்து தத்துவத்தை மக்களுக்கு விளக்கமாக புரிய வைத்த ஐயா திருமூலர் அடியார் சுந்தரமையா அவர்களுக்கு ஆலய பரிபாலன சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இன்றைய தினம் சரியாக எமது ஆலயத்தில் வெள்ளை காப்பு நிகழ்வானது 7 மணி வரை மாலை 7 மணி வரை மற்றும் இடம்பெறும். இன்றைய மாலை நேர பூஜைகள் சரியாக 5 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் நாளை 1/2/2026 காலை 7:47 முதல் 8:47 மணி வேளையில் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளில் அன்னையின் அடியவர்கள் அனைவரையும் கலந்து கொண்டு அம்பிகையின் அருட்காட்சியை பெற்றுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றனர் ஆலய பரிபாலன சபையினர். மாயே மகமாயே
எப்போ வருவீங்க? அப்படி நடந்து வளர்க்கறது எப்படி நல்லா இருக்கு ஐஸ்கிரீம்? நீங்க ரிவ்யூ நல்லா இது இப்ப இல்ல இப்ப யாரு இந்த இது தாசம் செஞ்சு கொடுக்காங்க ஐஸ்கிரீம்? எந்த எந்த குழுவினர்? தம்பி இதுக்குள்ள வரக்கூடாது மணி இங்க வரக்கூடாது. எப்படி நீங்க அங்க ரைட் ரைட் எல்லாரும் ஹாய் சொல்லணும். யூடியூப்ல ஏய் எங்க உண்ட ஐஸ்கிரீம் எங்க? இது வேற ஐஸ்கிரீம் கொடுக்கா? வேற ஐஸ்கிரீம் கொடுக்கா? நானும் தேடி தெரியுது.
ஐஸ்கிரீம் வேண்டாம் தானே கேட்டு
நீங்கள் போக முதல்ல எனக்கு ஒரு கோல் அடிங்களா? ரைட்டு, போகல தானே? சரி சரி சரி, ஓகே. ஓடுறா வீடியோ வீடியோ நீங்க போறீங்களா? நீங்க மட்டும் கூட மகா ஆஸ்மானம் திருமுறை பாராயணம் அர்த்தப்படி தவிர்ப்படி அடியார்களின் அரோகர கோஷத்தில் சர்வ வர்த்த சகிதம் கும்ப ஸ்தூலிக பிரவேசம் ஸ்தூலிக அபிஷேகம் அபிஷேகம் பிரதான கும்பம் ரத்தக்கிரக பிரவேசம் பாதரசனம் மூர்த்திகள் ஆவாகனம் மகா கும்பாபிஷேகம் மகாஹரி நைவேத்தியம் ஸ்தாகுதி கர்ப்பாவர்ண அபிஷேகம் கோபூஜை தசமந்திர தர்சனம் எஜமான அபிஷேகம் மகா அபிஷேகம் மகேஸ்வர பூஜை தீபாராதனை சிவாச்சாரிய சம்பாசனை ஆசீர்வதித்து அனைவருக்கு பூஜை பிரசாதம் அபிக்ஷா ஹாய், நீங்கள் ஏன் 2 ஐஸ்கிரீம் பண்ணிட்டு போகிறீங்க? ஹலோ ஹலோ என்ன படைப்பு Speak
மீண்டும் குடும்பத்தைகளும் ரெண்டு கையில் வச்சுனா